ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்தியா vs இங்கிலாண்டோட ஃபோர்த் டெஸ்ட்டோட மேட்ச் ப்ரிவ்யூ அண்ட் ஃபேண்டசி ரவுண்ட் ப்ரெடிக்ஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல் தடவை நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இந்த மேட்ச் எங்கே வச்சு நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்சிஏ இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் ராஞ்சியில் வச்சு நடக்குது. ஸோ ராஞ்சி அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது நம்ம தலையோட சொந்த ஊர். ஸோ அங்கே வச்சு இந்த மேட்ச் நடக்குது. இந்த பிச்சு பொறுத்தவரை இது முழுக்க முழுக்க ஸ்பின் ட்ராக்காகவே இருக்க போது ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசர்ஸ்க்கு ஹெல்ப் இருந்தது, இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி ஸ்பின்னர்ஸ்க்கு டெஃபினட்டாக இங்கே ஹெல்ப் இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே ஸ்பின்னுக்கு ஹெல்ப் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு டீமும் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னோட எடுத்துகிட்டு வராங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இந்தியாவை பொறுத்தவரை இது ஏற்கனவே நம்ம 2-1 அப்படின்னு சொல்லி சீரியஸை லீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மேட்சை ஜெயிச்சா சீரியஸை ஜெயிப்பாங்க. ஸோ சீரியஸை ஜெயிச்சு வரலாற்று வெற்றி பெறுவாங்களா அப்படின்னு எல்லாரும் உண்மையில அவளோட தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கங்கிறது சந்தேகமே இல்லை. ஸோ இந்தியாவை பொறுத்தவரை ரோஹித் சர்மா அண்டு ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் இறங்குறாங்க. ஜெய்ஸ்வால் என்ன மனுஷங்க, அவர் 22 வயசு தான் ஆகுது, என்னம்மா அடின்னு அடிக்கிறாரு. ஸோ இந்த போன இதில் ஒரு 200 அடித்தார். ஸோ அங்கே இன்னொரு அந்த மொதல் டெஸ்ட்லேயும் ஒரு 200 அடித்தார். ஸோ கிட்டத்தட்ட கலக்கிட்டார். என்னன்னா அது எப்படி சொல்லணும் அப்படின்னா, இவர் 200 அடிப்பார், ஆனால் ஜடேஜா மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டு போயிடுறாரு. அந்த விஷயம் ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது. கிட்டத்தட்ட 545 ரன் இந்த சீரீஸ்லேயே அடிச்சிருக்கிறாரு ஜெய்ஸ்வால். ஹையஸ்ட் ரன் இந்த சீரீஸ்லேயே அப்படின்னா ஜெய்ஸ்வால் சொல்லலாம். ரோஹித் சர்மா போன மேட்சில் சூப்பராக கலக்கினார். ஸோ டாஸ் டிபெண்ட் பண்ணுங்க, டாஸ் வின் பண்ணுற டீம் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக பேட்டிங் எடுப்பாங்க. ஸோ அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ கில் பரவாயில்ல, 91 ரன் அடித்தார், 100 அடிக்க வேண்டியது. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ரன் அவுட்டால் ஒரு இதாச்சு. ஸோ படிட்டர் 2 டெஸ்ட் வாய்ப்பு கொடுத்தாங்க, 2 டெஸ்ட்டும் பெருசாக யூஸ் பண்ணிக்கல. ஸோ இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்களா படிட்டருக்கு, இல்லை படிக்கல் பக்கம் போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. இல்லை அக்சர் பட்டேல் அந்த இடத்துல ஆட வைக்கலாம்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு படிட்டருக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை அவர் எவ்வளோ தூரத்தில் யூஸ் பண்ணிக்கிறாருன்னு தெரில. போன டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டக் அவுட் ஓவர் செகண்ட் இன்னிங்ஸில், அதெல்லாம் தேவையில்லாத ஒரு ஷாட்டு தான். ஸோ அதாவது போன மேட்ச்சில் வாய்ப்பு கிடைச்ச எல்லாரும் பார்த்தீங்கன்னா சஃப்ராஸ் கானை கொண்டாடுறாங்க. சரியான பிளேயருங்க, எப்படி போட்டாலும் அடிக்கிறாரு. ஸோ அப்படி மாதிரி சஃப்ராஸ் கான் மாதிரி, துருவ் ஜோரல் மாதிரி வாய்ப்பு கிடைச்ச உடனே அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு வருது. ஸோ அதை பயன்படுத்திக்கவங்க படிட்டர் பொறுத்தவரை. ஸோ பயன்படுத்தினா ஸோ இன்னும் டீமுக்குள்ளே இன்னும் நிலச்சி போகலாம், இன்னும் ஃப்யூச்சருக்கு நோக்கி போகலாம். அதுக்கு மேலே அவங்களோட லக்கில் தான் இருக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறாங்க. சஃப்ராஸ் கான் எப்படி போட்டாலும் அடிக்கிறாருங்க. ஸ்பின் போட்டால் அடிப்பேன், ஃபாஸ்ட் பாலிங் போட்டால் அடிப்பேன். ஸோ அவரோட குறிக்கோள் எல்லா பாலையும் அடிக்கணும்னு நினைக்கிறாரு. சூப்பரான ஒரு பேட்டிங் ஸ்டைலோடு இருக்கிறாரு. நீங்கள் ரிஷவ் பண்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் சூப்பராக அடிப்பார், ஆனால் அவர் லெஃப்ட் ஹேண்டு, இவர் ரைட் ஹேண்டு. ஸோ நான் ரிஷவ் பண்ட் இல்லாத குறைய நான் சஃப்ராஸ் கான் மூலியமாக நான் பார்க்குறேங்கிறதே சொல்லலாம். சூப்பராக விளாண்டுட்டு இருக்கிறாரு. ஸோ அவரோட டிபேட், ஸோ அறிமுகம் போட்டியில் அவரை வரலாறு ஃபுல்லாக அதை கண்டிப்பாக அது பேசுங்க. அந்த தொப்பியை வாங்கிட்டு அவங்க அம்மா அப்பாட்ட போய் அந்த ஆனந்த கண்ணீர் தெரியுமா, அந்த பெற்றோர்களுக்கு நம்ம பையன் மேலே வந்துட்டான் அப்படிங்கிற ஒரு ஆனந்த கண்ணீர் சும்மா ஒரு ஈடே இல்லைன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட் அது. ஸோ அவங்களும் ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு, எவ்வளோ நாள் போராட்டங்கள். இன்னைக்கு ஒரு நாளில் அது அந்த உலகம் ஃபுல்லாக தெரியுதுங்கும் போது அவங்க எப்படி அதை கொண்டாடினாங்க அதை சொல்கிறதுக்கு இதே இல்லை. ரவீந்திர ஜடேஜா கிளக்கிட்டு இருக்கிறாரு, பேட்டிங்லேயும் கலக்கிறாரு, பவுலிங்லேயும் கலக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ 12 விக்கெட் எடுத்திருக்கிறாரு, பேட்டிங்லேயும் போட்டு நல்லா ஒரு ரன்ஸ் வச்சிருக்கிறாரு. சூப்பரான ஒரு இந்த கிரவுண்ட் ஸ்டாட்டஸுமே நல்லா இருக்குது. இந்த கிரவுண்டு ராஞ்சியில் பார்த்தீங்கன்னா 12 விக்கெட் எடுத்திருக்கிறாரு, 86 ரன் கிட்ட அடிச்சிருக்கிறாரு. ஸோ ரோஹித் சர்மாவும் இங்கே ஒரு 200 அடிச்சிருக்கிறாரு அகெயின்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. இந்தியா இங்கே 2 மேட்ச் ஆடி இருக்கிறாங்க.
சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஒன்று, ஆஸ்திரேலியா கூட ஒன்று. சவுத் ஆஃப்ரிக்கா கூட 2019லையும், ஆஸ்திரேலியா கூட 2017லையும். ஆஸ்திரேலியா கூட நடந்த மேட்ச் வந்து டிராவ் ஆயிடுச்சு. சவுத் ஆஃப்ரிக்கா கூட நடந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிருப்பாங்க இந்திய அணி. ஸோ அதில் தான் வந்து ரோஹித் சர்மா ஒரு 200 அடிப்பார், 212 அவுட் ஆயிடுவார். ஸோ அதுவும் ஒரு நல்ல ஒரு நாக்காக இருந்தது அந்த மேட்ச்சு. துருவ் ஜோவல், ஸோ அவரும் விக்கெட் கீப்பிங்கில் சூப்பராகவே பண்ணிகிட்டு இருக்கிறாருங்க. ஸோ அதுவும் ஒரு பாராட்டக்குரிய விஷயம். அஸ்வின் ஸோ போன மேட்ச்சில் ஒரு 500 விக்கெட் எடுத்தார். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க குடும்பத்தில் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை. ஸோ ரிட்டர்ன் போயிட்டு மறுபடியும் வந்தார் டீமுக்காக ஸ்பிரிட். ஸோ அதுக்கு ஒரு வாட்ஸ்அப்னு சொல்லியாகணும். ஸோ அஸ்வின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ 500 பேர் எடுத்திருக்கிறீங்க, இன்னும் மேலும் மேலும் போகணும், 600 700ன்னு உங்களோட சாதனைகள் மேலும் மேலும் போய்கிட்டே இருக்கணுங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். ஸோ குல்தீப் யாதவ், சிராஜ் போன மேட்சில் நான் ஃபார்முக்கு வந்தாருங்க. ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும். கலக்குன்னு கலக்கினார், 4 விக்கெட் தூக்குனாரு. ஸோ முகேஷ் குமார் இல்லைன்னா ஆகாஷ் தீப் 2 பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ போன மேட்ச்சில் ஒரு 2 பேர் டிபெட் ஆனாங்க, அறிமுகமானாங்க. அதே மாதிரி இந்த மேட்ச்லேயும் ஒரு 2 பேர் படிக்கல் அண்ட் ஆகாஷ் தீப் ஆவாங்களா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இங்கிலாண்டை பொறுத்தவரை அவங்களுக்கு பெரிய கேம் ஆடவே மாட்டேங்கிறாங்க. கராவலி, பென் டெகட் 2 பேரும் கொஞ்சம் டீசெண்டாக ஸ்டார்ட் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். அதுக்கு பின்னாடி வர்ற போப் ஒரு மேட்ச் ஆடுறாரு, ஒரு மேட்ச் இது பண்ணுறாரு. ரூட்டை பொறுத்தவரை அவர் ஒரு டெஸ்ட் பிளேயருங்க. ஒரு காலத்துலன்னு சொல்ல முடியாது, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம டெஸ்ட்டில் வந்து நம்பர் 1 பேட்ஸ்மேன் அவர் தான். கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப வருஷமாக அந்த சாதனையை வந்து அவர் வச்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் இன்னைக்கு பாருங்கள், இந்த சீரீஸில் பாருங்கள், அவர் வந்து வெறும் 70 ரன் தான் அடிச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 95 ஓவர் கிட்ட பவுலிங் போட்டிருக்கிறாரு. ஸோ அவரை வந்து ஒரு பவுலராகவே, பவுலிங் ஆல்ரவுண்டராகவே மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க வந்து இந்த பேஸ்பால் கிரிக்கெட் கான்செப்டை கொண்டு வந்து ஒரு டெஸ்ட் பிளேயரை எந்த அளவுக்கு ஆக்கியிருக்காங்க பாருங்க. ரூட்டை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஒரு வருத்தமாகவும் இருக்குது. அவர் என்னன்னா பவுலிங்கில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. அப்படி போடணும், இப்படி போடணும், இப்படி விக்கெட் எடுக்கணும். பட் அவர் பியூர் பேட்ஸ்மேனுங்க. ஆனால் பேட்டிங்கில் சொதப்பிட்டு இருக்கிறாரு. என்னத்த சொல்ல, ஜானி பேஸ்டாலாம் அதுக்கு மேலே. அவர் வந்து அவருக்கு பதிலாக ஒரு சேஞ்சு எதிர்பார்க்கலாம். அண்ட் ஒரு சேஞ்சு கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த பிளேஸில் ஜானி பிரெஸ்டோ. ஏன்னா அவரும் ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்கிறாரு. ரிச்சர்ட்சன் எதிர்பார்க்கலாம், அவர் ஒரு ஆல்ரவுண்டர், ஆஃப் ஸ்பின்னர், அவரை எதிர்பார்க்கலாம். பென் ஸ்டோக்ஸ் அவர் என்னன்னா நல்லா நின்று ஆடணும்னு நினைக்கிறாரு, ஆனால் அவுட் ஆயிடுறாரு. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. பென் ஃபோக்ஸ் கீப்பிங்கில் கலக்கிறாருங்க. அவர் கீப்பிங் சூப்பர். அவர் கீப்பிங் பாருங்களேன், கீப்பிங்லாம் சூப்பராக பண்ணிகிட்டு இருப்பாரு. பட் பேட்டிங்கில் பெருசாக எதுவும் இல்லை. ஹார்ட்லி அவங்க டீமோட லீடிங் விக்கெட் டேக்கராக இருக்கிறாரு, 16 விக்கெட் எடுத்துருக்கிறாரு. ரேகான் அகமத், ஸோ நாளைக்கு கண்டிப்பாக 3 ஸ்பின்னு ப்ளஸ் ரூட் இருப்பார். ரேகான் அகமத், மார்குட்டு, ஷோயிப் பஷீர் இல்லைன்னா ஆண்டர்சன், அதை எதிர்பார்க்கலாம் நம்ம. இங்கிலாண்டை பொறுத்தவரை இதாங்க. ஸோ இங்கிலாந்து இந்த தடவையும் ஃபைட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு நல்லா ஃபைட் பண்ணி ஜெயிச்சாங்க. 2வது டெஸ்ட்டை பொறுத்தவரை அவங்க வந்து கடைசி வரை ஃபைட் பண்ணாங்க, அதையும் நான் ஒத்துக்கிறேன். 3வது டெஸ்ட்டில் சுத்தமாக ஃபைட்டு போயிடுச்சு. ஸோ 4வது டெஸ்ட்டில் ஃபைட் பண்ணாங்கன்னா 2-2 சீரீஸ் வந்து ஈக்குவல் ஆகும். ஸோ ஃபைட் பண்ணாத பட்சத்தில் 3-1ன்னு இந்திய அணி வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வாய்ப்பு பிரகாஷ், இந்தியா அணி ஜெயிக்கிறதுக்கு தாங்க 80% வாய்ப்பு இருக்குது. இங்கிலாந்து ஜெயிக்க 20% வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஃபேண்டசி ட்ரீம் 11க்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் டீமில் விக்கெட் கீப்பர் சாய்ஸ் பொறுத்தவரை ஸோ அங்கே வந்து ஜானி பிரெஸ்டோ பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. பென் ஃபோக்ஸ் பொறுத்தவரை கீப்பிங் பாயிண்ட்ஸ் தான் வரும். ஸோ டீசெண்டாக பார்த்தீங்கன்னா துருவ் ஜோவல் வந்து ஒரு நல்ல சாய்ஸு. ஸோ அவரை நான் வந்து என்னோட டீமில் விக்கெட் கீப்பர் எடுத்துக்கிறேன். ஸோ என் டீம் வந்து சைடில் ஷோ பண்ணுறேன். ஸோ பேட்ஸ்மேன்ஸ் பொறுத்தவரை ரோஹித் சர்மா அண்ட் ஜெய்ஸ்வால் எடுத்துக்கிறேன். ஸோ ஜெய்ஸ்வால் என்னோட வைஸ் கேப்டன். ஸோ இங்கிலாண்டில் இருந்து பென் டெக்கட் எடுத்திருக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா போப் இருக்கிறாரு, ஸ்டோக்ஸ் இருக்கிறாரு, யாராவது ஒருத்தர் எடுத்துக்கோங்க. ஸோ நான் பென் டெக்கட்டோட போகிறேன். ஸோ சஃப்ராஸ் கான், ஸோ அவரையும் நான் எடுத்திருக்கிறேன். ஸோ 4 பேட்ஸ்மேன், ஒரு விக்கெட் கீப்பர். ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்தவரை ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, என்னோட கேப்டன் அண்டு ஜோ ரூட். ஸோ 3 ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்திருக்கிறேன். ஸோ ஒரு விக்கெட் கீப்பர், 4 பேட்ஸ்மேன், 3 ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்திருக்கிறேன். பவுலர்ஸ் பொறுத்தவரை சிராஜ், குல்தீப் யாதவ், ஹார்ட்லி. ஸோ இவங்க தான் என்னோட பவுலர்ஸ். ஸோ 8-3ங்கிற காம்போட நான் போயிருக்கிறேன். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், என்னோட விக்கெட் கீப்பர் பார்த்தீங்கன்னா துருவ் ஜோவல், பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், பென் டெக்கட், சஃப்ராஸ் கான். ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்தவரை ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, ரூட். பவுலர்ஸ் பொறுத்தவரை சிராஜ், குல்தீப் யாதவ், ஹார்ட்லி.
ஸோ என்னோட கேப்டன் ரவீந்திர ஜடேஜா, என்னோட வைஸ் கேப்டன் ஜெய்ஸ்வால். ஸோ என் டீம் ஷோ ஆகுது. இது வந்து இப்போதைக்கான டீம் தான். ஃபைனல் டீம் ஆஃப்டர் த டாஸ் பிச் ரிப்போர்ட்லாம் தாண்டி கீழே டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then